அன்பினர்களே, ஏற்கனவே நாம் ஒரு செய்தி வழங்கி இருந்தோம். அதிகரிக்கும் அழுத்தம், இஸ்ரேல் நலன் பிரிவு, முஸ்லிம் வாக்குகள் சரியுமா என்ற ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்திருந்தோம் இல்லையா? அதன் பாகம் பார்ட் 2 2 தருகின்றோம். இஸ்ரேலுக்கான இந்திய மற்றும் இலங்கை தூதுவர் ருவன் அசார் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கடந்த மாதம் ஏப்ரல் 30ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்றிருந்தது சொன்னோம் இல்லையா? ஆம். அமெரிக்க தூதரகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் நலன் பிரிவை மீண்டும் நிறுவுவதே இந்த பயணத்தின் முழு நோக்கமாகும். இந்த நோக்கத்துக்கு அரசாங்கம் சம்மதிக்கவில்லை என்றால் ஆட்சி கவிழ்ப்புக்கான உறவு நகர்வு செய்யப்படும் மொசாட்டால். நாம் ஏற்கனவே கோட்டபய ஆட்சி காலத்திலும் இந்த அறகலைக்கு திட்டமிட்டதை பற்றி நாம பல தடவை ஊடகப்பெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது முஸ்லிம் வாக்குகள் சரியத்தான் செய்யும், அது வேறு வழி இல்லை. ஆனாலும் அதற்கும் ஒரு மருந்து இருக்குல்ல. ஜேஆர் காலங்களில் மொசாட் பிரிவு ஒன்று இங்கு அமைக்கப்பட்ட போதும் முஸ்லிம்களின் வாக்கு ஜேஆருக்கு வழங்கவில்லையா? வழங்கலாம். இதற்காக இலங்கையில் உள்ள பௌத்த வலிமை மிக்க அமைப்புகளிடமிருந்து இஸ்ரேலிய தூதர் ஆதரவை கோரியிருக்கின்றார். மிக அதிகமான பௌத்த மையங்கள் இஸ்ரேலின் பக்கம் இலங்கைக்குள் திரும்பி இருக்கின்றது. செப்டம்பர் 30, 2020 அன்று நாம் சொல்லமில்லை, ஷார்லோக்கே படுகொலை செய்யப்பட்டவர் இல்லையா? அது மொசாட்டின் உளவு வேலையும் நாம நேற்றைய செய்தியில சொல்லியிருக்கிறோம் இல்ல. செப்டம்பர் 25 ஷார்லோக்கே படுகொலை செய்யப்பட்ட உடனேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பாதுகாப்பை அதிகரித்திருந்தார். அனுரவின் பாதுகாப்பை அதிகரித்திற்கான காரணம் முற்று முழுதாக மொசாட்டின் அச்சுறுத்தல் என்றே சொல்லலாம். இதெல்லாம் வெளிவராத செய்திகள் தான், நேரங்கள் வரைக்கும் தருந்தோம். 2015 ஆட்சிக்கு வந்த நல்லாட்சியாளர்கள் இஸ்ரேலுடன் நல்லுறவை பேணுவதில் தோல்வி அடைந்தது. அதற்கான காரணம் முஸ்லிம்களின் தயவில் இருந்ததால் அதற்கான ஒரு வழி கிடைக்கவில்லை. அதற்காக அவர்கள் 2019 ஒரு பெரிய இழப்பீடு செலுத்த வேண்டியிருந்தது. எங்க? ஈஸ்டர். மொசாட் தற்போது போப் மற்றும் வத்திக்கானுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருக்கின்றது. ISIS என்பது மொசாட்டின் தயாரிப்பு, அதாவது திரைக்கதை, வசனம், இசையமைப்பு எல்லாமே பிறப்பில் இருந்து, அதாவது மொசாட்டின் தயாரிப்பில் இருந்து பிறந்த ஒரு முறையற்ற குழந்தை என்றும் நாம் அதை பலமுறை சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அது ISIS என்பது மொசாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். கார்டினல் மற்றும் அனுரே அதன் பிறப்பை தேடுகிறார்கள். அதான் உண்மைதான். மொசாட் ஒரு முறை இலங்கையை தாக்கியது என்று சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு முறை சஹரான் மூலம் சேற்றிகள், தேவாலயங்கள் மூலம், அடுத்த முறை அது வரப்போகின்றது பன்சலை மடாதிபதிகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக நாம் இங்க ஒரு அரசுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் உண்டு. அதாவது நாங்கள் ஒரு யதார்த்தத்தை சொல்லி வைக்க விரும்புகிறோம். தற்போது பன்சல மடாதிபதிகளும் மொசாட்டுடன் இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு குழு பன்சலையும் மடாதிபதியும் நியாயமற்ற முறையில் சீண்டுகிறது சொல்லலாம். சஹரான் தற்கொலை தாக்குதலுக்கு உலகளாவிய IS அமைப்பு அல்ல, இது இங்கிருந்த பாகுபாடுதான் காரணம் என்று சொல்லப்பட்டாலும் அது இங்கே திட்டமிட்டு செய்யப்பட்டது. ஜேஆர் ஆட்சிக்கு வந்தபோது அவர் சிவப்பு கம்பளம் விரித்து இஸ்ரேலை அங்கீகரித்தார். இஸ்ரேலுக்கு எதிரான சிரிமாவின் குடியுரிமை உரிமைகளையும் அவர் ரத்து செய்து பறித்தார். கொழும்பில் ஒரு இஸ்ரேல் நலன் பிரிவு நிறுவ ஜேஆர் அனுமதித்தார். பின்னர் பிரேமதாச ஆட்சி வந்தபோது அவர் அதை மூடிவிட்டார். கொழும்பில் இருந்த இஸ்ரேல் நலன் பிரிவு மூடப்பட்ட உடனேயே பிரேமதாசவுக்கு எதிராக ஒரு பதவி அவரை நீக்குவதற்காக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் மொசாட் பின்னணி. இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளர்களான லலித் மற்றும் காமினி திசாநாயக்க ஆகியோர் இருவரால் இது கொண்டு வரப்பட்டது. பதவி நீக்கத்திலிருந்து தப்பித்த போதிலும் பிரேமதாசவால் தப்பி பிழைக்க முடியவில்லை. பிரேமதாசவின் கொலைக்கு மொசாட் மீது குற்றம் சாட்டி கொலைக்காக கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் சந்தேகவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். சந்திரிகா இஸ்ரேலை இரவு பகலும் கையாண்டார். மகிந்தமும் அப்படியே கையாண்டார். முஸ்லிம் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்து அவர்களை திருப்திப்படுத்தி நாட்டை ஆண்ட நல்லாட்சி அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல்களின் தாக்கத்தால் வீழ்ந்தது. பின்னர் வெளிநாட்டு உளவு அமைப்புகள் இருந்தன என்று அனைவரும் அறிந்தாங்க. அப்படி அது கிடையாது, இது இங்கே தயாரிக்கப்பட்ட ஒரு விடயம். ரணில் ராஜபக்ச ஆட்சி கடுமையான இஸ்ரேல் சார்பு கொள்கைகளை பின்பற்றியது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஹூதிகளை தாக்குவதற்காக ரணில் விக்ரமசிங்க இலங்கை கடற்படைக்கு செங்கடலுக்கு அனுப்பி வைத்தார். எங்க பாத்தீங்களா? கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 70% முஸ்லிம் வாக்குகள் பெற்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். தற்போது
இலங்கையில் இஸ்ரேலிய தூதரகம் ஒன்றை திறக்க பல்வேறு வகையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி அதை கொஞ்சம் பின்வாங்குகின்றார். அதுதான் அங்க ஆட்சிக்கு ஆபத்தாக வருவதற்கான மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் மக்களின் வாக்கு தளத்தை பாதுகாக்கும் இஸ்ரேலுடன் கையாள்வதும் ஒரு கடினமான பணிதான். இங்கு முஸ்லிம்களையும் கையாளணும், இஸ்ரேலையும் கையாளும் என்றால் மிகப்பெரிய ஒரு ஒரு தலைப்பாரமான விடயத்தான். மறுபுறம் பல தசாப்தங்களாக இஸ்ரேலுடன் மிகவும் நெருங்கிய உறவை பேணி வரும் ரணில் இந்த புவிசார் அரசியலில் ஒரு 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 நேர டைம் பாம், ஒரு நேர வெடிகுண்டை வெடிக்க செய்வதற்கு அமைதியாக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் இல்ல, யூத செல்வாக்கிலிருந்து தப்பிக்க உண்மையிலே வேற வழி இல்லையான்னு இருக்கு. அதுக்கும் வழி இருக்கு, இல்லாம போகாது. இப்போது நம்மால் ஒரு சுதந்திரமான அரசை பராமரிக்க முடியுமா என்றால் அது கொஞ்சம் சிரமம் தான். ஏனெனில் இங்கு புலிகளின் வீழ்ச்சிக்கு பிற்பாடு ஆதிக்க வல்லரசுகளின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. சீனாவா, இந்தியாவா, இஸ்ரேலா, அமெரிக்கா என்று பார்க்கிறோம் இல்ல. இப்பொழுது பிரதமர் ஹரினி அமெரிக்க இரகசிய உளவுத்துறையின் தொடர்புடையவர் என்ற கருத்து கொண்டும் பலமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இலங்கையில் தாங்கள் விரும்பியதை செய்ய விரும்பினால் அவர்கள் பிரதமர் ஹரினியை அதே அணைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கு இல்லையா. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்ல, ஹரணி மேல கை வைத்தால், அதாவது ஹரணி அவர்களை பிரதமர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கட்சிக்குள்ள இருந்துச்சுல்ல, ஜேவிபிக்குள்ள தொடர்ந்து வந்துச்சுல்ல. அதை யார் முறியடித்தார்? டெல்வின் சில்வா முறியடித்தார். இப்பொழுது ஹரணி மீது இவர்கள் கை வைக்கும் நிலைப்பாடு முற்றுமுழுதாக இல்லை. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர் டெல்வின் சில்வா. எப்படி வைத்தார்? நாங்கள் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்ய மாட்டோம் என்று பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார் டெல்வின் சில்வா. அதன் பிற்பாடு அந்த விடயமே இல்லை. இப்பொழுது இஸ்ரேலிய தூதரகம் ஒன்று அமைப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் ஹரணி அவர்கள் மூலமாக ஆட்சி கவிழ்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய நகர்வு செய்யப்படும். இதற்கு யாரு செய்ய போறா? ரொம்ப தூரம் போகல, இருக்காரு நம்ம ஆளு மிலிந்த மொரக்கொடை. அவரை பத்தி தெரியும் இல்ல, அவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு முகவர். சரி, அவரை கொண்டு வரும் நடவடிக்கையை மொசாட் மேற்கொள்வார் என்று நான் நினைக்கிறாரே. ஹரணி அம்மாவை பிரதமர்ல இருந்து ஒரு 50 பேர் வெளிவந்தாலே போதும், அல்லது உள்ளுக்கு ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாலும் போதும். 2 வகையான நகர்வுகள் தொக்கி நிற்கின்றது இந்த ஆட்சிக்கு எதிராக. அதற்கு முன் இலங்கை உளவுத்துறை இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் நிறுத்தி இலங்கை ஜனாதிபதியை பாதுகாக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அநேகமாக இது குறித்து நான் இந்த வாரமே டெல்வின் சில்வா அவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக எனது கையெழுத்தில் ஒரு கடிதம் பறக்கும். நம்ம கடமை இல்லை, அதை நாம செய்யலாம். சரி, 2022 இலங்கையில் ஏற்பட்ட எண்ணெய் பற்றாக்குறை மற்றும் அறங்கொலைக்கு யார் காரணம்? முற்றுமுழுதாக மொசாட் அமெரிக்கா தான் காரணம். இந்த விடயத்தை நாம் எப்ப சொல்லியிருந்தோம்? ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் அதை நமது ஊடகத்தில் சொல்லியிருந்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஊடகத்தில் சொல்லியிருந்தேன். அதற்காக மியன்மாரில் இருந்து CIA காரணம் ஒருத்தன் கொழும்பு வந்து 3 மணி நேரத்தில் பக்காவாக கச்சிதமாக காரியம் செஞ்சுட்டு போனான். இவன் போனதுக்கு பிறகுதான் கோட்டபாய ராஜபக்சே அவனை புடுங்கினான்னு தேர்றார். அவன் பாஞ்சிட்டான் துபாய் ஊடாக. ஆனால் இப்போது மிலிந்த மொரக்கொடை நம்ம நாட்டுக்குள்ளேதான் இருக்காரு. அவர் கச்சிதமாக செய்து முடிப்பார். ஆக நமக்கு தெரிந்தபடி மஹிந்த ராஜபக்சே பலஸ்தீனத்துக்காக நின்றார். எப்படி இருந்தாலும் இஸ்ரேலுடன் கையாளுவது என்பது கடினமான காரியம். இப்பொழுது அதிபர் அனுரகுமார் அவர்கள் இஸ்ரேலை சமாளிப்பதா முஸ்லிம்களை சமாளிப்பதா என்றால் என்னை கேட்டால் அவர் இஸ்ரேலை சமாளிப்பதே மிகச் சிறந்த விடயமாக நான் பார்ப்பேன். ஏனெனில் ஜேவிபி ஒன்றோ இந்த நாட்டிலிருந்து ஆட்சி கொண்டு இறக்கப்படும். ஆனால் அடுத்து வருகின்றது மிக மோசமான இனவாதம் கொண்ட ஒரு அரசு வரும். அது ஒரு கூட்டரசாங்கம் அல்ல. ஏனெனில் மொட்டு கட்சியும் இவர் திலீப் ஜெயவீர கட்சியும் சேரலாம். 2 எம்பி எடுத்தாலும் போதுமே. எனவே எதிர்வரும் காலங்களில் மிக மோசமான காலமாகத்தான் பார்க்கப்படும். எனவே முஸ்லிம்களை JR காலத்தில் இஸ்ரேல் இங்கு இருந்த போதே சமாளிக்கப்பட்டதுதான். என்ன இஸ்ரேல்கார நாட்டுக்குள்ள வந்தா முஸ்லிம் தமிழ் கலவரம் வரும். ஆங்காங்கு எப்போதும் மட்டக்களப்பில் ஒரு மோதல் உருவாகும், அம்பாறையில மோதல் உருவாகும். இதைத்தான் அவங்களுக்கு வேலை, இதைத்தான் செய்வாங்க. எனவே இவைகள்லாம் பார்க்காமல் ஜனாதிபதியை பாதுகாக்க வேணும், இந்த ஆட்சியை பாதுகாக்க வேணும் என்றால் இந்த மொசார்காரனுக்கு பயன்தான் ஆகணும்.
நீங்க என்னதான் சொன்னாலும் மொஷாடுக்கு பயன்தான் அவன் ஆட்சி கவிப்பதில் வல்லவன், வல்ல சூரன். பணத்தை பெட்டி பெட்டியா இறக்குறாங்க. அவன் பணத்தால் எதையும் சாதிக்கிறான் இல்ல. அதனால ஆட்சிக்கு ஆபத்து நாம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரோம். தொங்கு பாலம் என்றும் சொல்லி வாரோம். தொடர்ச்சியாக எமது இலங்கை பற்றிய அரசியல் பற்றிய காணொலிகள் வருகின்ற போது இந்த விடயங்களை அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய கடமையும் நம்ம தொக்கி நிற்கிறது. இந்த ஆட்சியை விரும்புபவர்கள், ஜனாதிபதியை விரும்புபவர்கள் நிச்சயமாக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மொஷாட்டின், அதாவது இஸ்ரேலின் நலன் இல்ல இஸ்ரேல் தூதரகம், நலன் என்று பெயர்ல இஸ்ரேல் தூதரகம் ஒன்று அமெரிக்க தூதரகத்தில் அமைப்பதற்கு யாரும் முட்டுக்கட்டை போடாமல் இந்த ஆட்சியையும் அரசாங்கத்தையும் ஏன் ஜனாதிபதியும் காப்பாற்ற வேண்டுமானால் அது மொஷாட்டுக்கு நீங்க மொஷாட்டுக்கு ஏமாத்திரம் யூஜிபி கண்ட்ரி இல்லையா, நம்ம நாடு சுண்டக்கா கண்ட்ரி. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விடயம் இல்லை. அச்சமோ பயமோ ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இது ஒரு 20 லட்சம் மக்கள் கொண்ட முஸ்லிம்களுக்கு அஞ்சாமல் இஸ்ரேலிய தூதரகம் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இதுக்கு யாராவது அம்மடிக்க வந்தால் வந்த வழியிலேயே ஓடி போகணும், விரட்டுருவேன். உள்ளத்தை உள்ளபடி சொல்லுகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.